بسم الله الرحمن الرحيم. வங்கியில மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜராகவோ அல்லது அந்த வங்கி தொடர்பான கோப்புகளை ஃபைல்ஸ்களை செக் செய்கிற இது போன்ற வேலைகளிலோ நாம் ஈடுபடலாமா? அது மார்க் அடிப்படையில் கூடுமா அப்படின்னு கேட்கிறான். வங்கியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்ற காரியங்களை போன்று அதை நாம் எடுக்க இயல. மற்ற எல்லா காரியங்களிலும் ஒரு மளிகை கடை வைத்திருக்கிறோம், அது நாம் ஹராமான காரியத்தை செய்யக்கூடாது. ஒரு மருத்துவ தொழில் செய்கிறோம், நாம் ஹராமை செய்யக்கூடாது. நம்மை சுற்றி இருப்பவர்கள் செய்யக்கூடாது, அவங்களுக்கு நாம தொடரக்கூடாது அப்படின்னு மற்ற எந்த விஷயத்திலும் சொல்லப்படவில்லை. இரண்டை தவிர, ஒன்று வட்டி, இன்னொன்று மது. மளிகை கடை வச்சிருக்கிறோம், தேங்காய் பிசினஸ் பண்றோம். இந்த தேங்காய் என்பது சட்னிக்கும் பயன்படுத்துவாங்க, மற்ற வழிபாட்டு தரத்தில் உடைப்பதற்கும் பயன்படுத்துவார்கள். வாங்கிட்டு போறேன், கோயிலுக்கு தேங்காய் வாங்கிட்டு போறேன், நான் போய் உடைக்கணும் தாங்கன்னு கேட்கிறேன். இல்ல நான் தரமாட்டேன், நீங்க அங்க போய் உடைக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் எதுக்கு வாங்கிட்டு போனாலும் சரி, தாராளமா நாம இந்த தேங்காய் வியாபாரத்தை செய்யலாம். கத்தி பிசினஸ் பண்றோம், இரும்பு தொழில், கத்தியை வைத்து கத்திரிக்காயையும் நறுக்கலாம், அல்லது கெட்ட தொழில் செய்யறாங்க கழுத்தையும் வெட்டலாம். இந்த கத்தியை போற நம்மள்ட ஷார்ப்பா கொடுங்க, பயங்கரமா இருக்கும் கத்தி அப்படின்னு வாங்கிட்டு போய் எவ்வளோ ஒருத்தர் கொலை பண்றான். இதுக்கு நாம பாவத்தாளி ஆகுவோம்னா ஆக மாட்டோம். சேலை வாங்கிட்டு போறாங்க, ஜவுளி கடை வச்சிருக்கிறோம், சேலை வாங்கிட்டு போறாங்க. நான் என்னுடைய அந்த விக்கிரக பெண் விக்கிரக சிலைக்கு அதை கட்டுவதற்கு வாங்குகிறேன், பிரச்சனை கிடையாது. நான் சேலை பிசினஸ் பண்றேன், அவ்வளவுதான். இது மாதிரி எல்லா தொழில்களிலும் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி பார்க்கவும் சொல்லல. வட்டியை பொறுத்த வரைக்கும், வங்கியை பொறுத்த வரைக்கும் இதில் நாம் பார்த்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். ஒரு பேங்க்ல வாட்ச்மேன் கூட பார்க்க கூட, ஒரு பேங்க்ல வங்கியை பாதுகாக்கிற இடத்தில் வாசலில் நின்று கொண்டு நான் அந்த வங்கிக்கு வாட்ச்மேன் தான், வேற எந்த வேலையும் பார்க்கல, கையில ஒரு லத்தி இருக்கும், உள்ள எவன் போறாது மட்டும்தான் நான் பார்ப்பேன், வேற எந்த வங்கி தொடர்பு வட்டி தொடர்பு எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு ஒருத்தர் இருந்தாலும், அந்த வங்கியில் இருந்து அவருக்கு சம்பளம் வருகிற காரணத்தினால் வாட்ச்மேன் வேலை கூட பேங்க்ல பார்க்க கூடாது. உதாரணத்துக்கு வாட்ச்மேன் வேலை சொல்றேன், வெளியே நின்று வேலை பார்க்க உள்ள பார்க்கலாமா, ஃபைல்ஸை செக் பண்ணலாமா, அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கலாம், வழியே கிடையாது. வங்கியில வேலை வந்தா என்னப்பா செய்யறது, பிகாம் படிச்சிருக்கிறேன், எம்காம் படிச்சிருக்கிறேன், எம்பிஏ படிச்சிருக்கிறேன், வங்கி தொடர்பான வேலை என்ன பண்றது, ஒண்ணு பண்ண முடியாது. ஒரு முஸ்லீமாக இருந்தால் முஸ்லிம்க்கு சிறைச்சாலைதான், சிறையில படி இதைத்தான் செய்யணும் இதைத்தான் செய்யக்கூடாதுன்னு சில ரூல்ஸ் இருக்குமோ, ஒரு இஸ்லாமியனுக்கு ரூல்ஸ் உண்டு. ஹலாலை செய்ய வேண்டும், ஹராமை செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நாள் வரை அல்லாஹ் நாசமாக்கட்டும், எவன் வட்டி வாங்குகிறானோ, வட்டி கொடுக்கிறானோ, அந்த வட்டிக்கு சாட்சியா இருக்கிறானோ, அந்த வட்டிக்கு துணை போகிறானோ, துணை போகுதல் என்கிற விஷயத்தில் வட்டி வாங்காவிட்டாலும் கொடுக்காவிட்டாலும் அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் என்கிற இடத்திலோ அல்லது அந்த ஃபைல்களை பார்க்க வேண்டிய இடத்திலோ நமக்கு வேலை இருக்கத்தான் செய்கிறேன். அப்ப வட்டிக்கு துணை போகுதல் என்கிற நபர்களையும் அல்லாஹ் நாசமாக்கட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அந்த அடிப்படையில நம்ம படிச்ச படிப்புக்கு நிறைய வேலைகள் கிடைக்கலாம், அதை நீங்க கவனம் எடுத்து பார்க்க வேண்டும். வங்கி தொடர்பு இல்லாத வேலை என்ன இருக்கிறது, அந்த வங்கி தொடர்பு இல்லாத வேலையா இருந்தா நான் அதில் ஈடுபடுவேன்.
நிறைய வேலைகள் இருக்கிறது. இது ஒரு சோதனை. இதை அல்லாஹ் ஒரு சோதனையாகத்தான் வைத்திருக்கிறார். வேற வழி இல்லை. வங்கி தொழிலா நம்ம ஒரு வாட்ச்மேன் வேலை கூட பார்க்க கூடாது என்று இருக்கிற பொழுது உள்ள போய் சில முக்கியமான பொறுப்புகளெல்லாம் அல்லது அந்த பயிற்சிகளை சரி செய்கிற வேலைகளெல்லாம் நாம் ஈடுபடவே முடியாது. இதை அந்த கேள்விக்கு பதிலாக சொல்லிக் கொள்ளலாம். அடுத்த கேள்வி.